வணக்கம் and welcome back to my channel. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற மேக்கப் டுட்டோரியல் என்னென்னா இது ஒரு தீபாவளி மேக்கப் டுட்டோரியல். ஸோ இதை நான் தமிழில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு மிஸ்க்ளேர் ஐப்ரோ பென்சில், ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ இதை எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஸ்ட்ரோக்ஸில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்எக்ஸ்பென்சிவ் அஃபோர்டபுள் ஐப்ரோ பென்சில். ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு நல்ல அஃபோர்டபுளான ஐப்ரோ பென்சில் தேடிட்டுருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த LOREAL True Match கன்சீலர் ஷேட் வந்து N6-7 அப்படின்னு. ஸோ அதை எடுத்து என்னோடய கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி ஐ மேக்கப்புக்கு பேஸாக அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த சேம் கன்சீலரை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை நல்லா ஷார்ப்பாக க்ளீனாக ஆக்குறதுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். அப்புறம் ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த கன்சீலரெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ரஷ் வந்து PAC காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நம்பர் வந்து 212. ஸோ அது பிளெண்ட் பண்ணி முடித்த உடனே ஐஷேடோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய ஜூவியாஸ் பிளேஸ் மினி masquerade ஐஷேடோ பேலட் எடுத்து இந்த வார்ம் ப்ரௌன் ஷேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் அந்த ஷேட் எடுத்து கண்ணோட க்ரீஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். க்ரீஸ்னால் அந்த கண்ணுடைய ஃபோல்டு இருக்குல்ல, அதுதான் வந்து க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த LOREAL Silkissime ஐலைனர். இது வந்து கோபால்ட் ப்ளூ அப்படின்னு ஒரு பிரைட் ப்ளூ ஷேட். ஸோ அதை எடுத்து ஒரு திக் ஐலைனர் மாதிரி என்னோடய அப்பர் லேஷ் லைனில் இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பட் கண்ணோட க்ரீஸ்க்கு மேலே இந்த ஐலைனர் போகாமல் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்னோட ரிங் ஃபிங்கர் எடுத்து அந்த ஐலைனரை லைட்டாக இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். அகெயின் கேர்ஃபுல்லாக வந்து அந்த க்ரீஸ்க்கு மேலே போகாமல் க்ரீஸ்க்கு கீழேயே வந்து நல்லா அதை பிளெண்ட் பண்ணி நல்லா ஸ்மஜ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு சூப்பர் ஷிமரி ப்ளூ ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு ஃப்ளாட் ஷேடோ ப்ரஷில் ஃபஸ்ட்டு எடுத்து கண்ணோட மேல் பகுதியில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். லேஷ் லைனுக்கு க்ளோஸராக இந்த ஷேட் நான் அப்ளை பண்ணல, பிகாஸ் அங்கே வேறு ஒரு ப்ளூ ஷேட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மேல் போர்ஷனில் மட்டும் இந்த ப்ளூ ஷேட் அப்ளை பண்ணுறேன். அகெயின் க்ரீஸுக்கு கீழேயே தான், க்ரீஸுக்கு மேலே போகவே இல்லை. இப்போ நம்ம அந்த காஜல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஷிமரி ஐ ஷேடோ வந்து அதுக்கு மேலே நல்லா ஸ்டிக் ஆகிடும் அண்ட் நல்லா இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். அதே சேம் ப்ரஷில் இந்த ஒரு ப்ளூ ஷேட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய வயலட் டோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வயலட் டோன்டு ப்ளூ ஷேடை தான் நான் வந்து ஐலேஷ்க்கு க்ளோஸராக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அந்த லைட்டர் ப்ளூ அண்ட் த டார்க்கர் ப்ளூவை வந்து அப்படியே மர்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷில் அந்த சேம் வார்ம் ப்ரௌன் ஷேடை பிக்கப் பண்ணிவிட்டு ப்ளூ ஐஷேடோடைய ஹார்ஷ் லைன்ஸை ஸ்மூதன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப். ஸோ இதை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் க்ரீஸில். அப்போ தான் அந்த ப்ளூவோடைய ஹார்ஷ் லைன்ஸ் வந்து நல்லா சாஃப்டன் ஆகி எல்லாமே பிளெண்டடாக தெரியும். ஐ மேக்கப்பில் எதுவுமே ஹார்ஷாக தெரியக்கூடாது, அப்போ தான் அது அழகாக தெரியும். நெக்ஸ்ட் இந்த Nykaa Rock the Line காஜல் பென்சில் எடுத்துக்கிறேன்.
ஸோ இதை எடுத்து என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் ஒரு லைனர் மாதிரி இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் தான், விங் ஆர் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்பர் லேஷ் லைனை லைன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஸ்மட்ஜிங் ப்ரஷ் எடுத்து அந்த லைனரை லைட்டாக ஸ்மட்ஜ் பண்ணி ஸ்மோக்கி லைனர் மாதிரி இன்னைக்கு ஒரு லுக் கொடுக்குறேன். ஸோ இந்த லைனர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் எனிவே அதை ஸ்மட்ஜ் தான் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த PAC Zero pore separation ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து கன்னத்துக்கு மேலே, மூக்கு மேலே, ஃபோர்ஹெட்டில், அப்புறம் சின்னில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த Lottie London Got It Covered Concealer. இந்த ஷேட் வந்து Chestnut அப்படின்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் வார்மரான கன்சீலர் ஷேட். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸில் இருக்கிற எல்லா ஹைப்பர் பிக்மெண்டட் ஏரியாஸையும் கன்சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ், அந்த மவுத் சுற்றி இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அப்புறம் ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் இதை வச்சு கவர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த கன்சீலரை ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிளெண்ட் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு இந்த LA Girl Pro Matte ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து கேரமல் அப்படின்னு. இது ஒரு சூப்பர்பான மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன். ஸோ இதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்டாக அப்ளை பண்ணி ஒரு PAC பஃபிங் ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபவுண்டேஷனை ஸ்கின்குள்ளே பஃப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் டைப்னா இந்த ஃபவுண்டேஷன் நல்லாவே சூட் ஆகும், பிகாஸ் இது ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஒரு மேட்டிஃபையிங்கான ஃபவுண்டேஷன். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொருத்தமான ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் அந்த சேம் LOREAL True Match கன்சீலர் எடுத்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி கோடு கோடாக வரைஞ்சிட்டு ஃபோர்ஹெட்லேயும் அதே மாதிரி பண்ணுறேன். அப்புறம் ஐப்ரோஸ்க்கு மேலேயும் பண்ணுறேன். அகெயின் இது ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணோம். அப்புறம் நோஸுக்கு சென்டரில், லிப்ஸுக்கு மேலே, அப்புறம் சின்னில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு சேம் அந்த கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது முடித்த உடனே க்ரீம் கான்டோர். அதுக்கு நான் இந்த NYX Wonder ஸ்டிக் கான்டோரிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து டீப். ஸோ அந்த கான்டோரிங் சைடு எடுத்து இந்த மாதிரி சீக்ஸுக்கு அந்த ஹாலோஸில், அப்புறம் ஃபோர்ஹெட்டில், நோஸ்க்கு சைடில், லிப்ஸை சுற்றி, அப்புறம் இந்த மாதிரி சின்க்கு அடியில் இந்த மாதிரி கான்டோர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரியல் டெக்னிக்ஸ் கான்டோரிங் ப்ரஷ் எடுத்து இந்த க்ரீம் கான்டோர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நோஸ் கான்டோரையும் அந்த லிப்க்கு சுற்றி இருக்கிற கான்டோரையும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிசோலேருந்து ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அதை பிளெண்ட் பண்ணுறேன். இப்போது இந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு Bharat Dorris அப்படின்னு ஒரு பிராண்ட்லேருந்து லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நம்பர் வந்து 05. அதை வந்து அது கூடயே வர்ற அந்த ஸ்பஞ்சால் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறேன். கண்ணுக்கு அடியில் நல்லா நிறைய ப்ராடக்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கோ அங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நிறையா பவுடர் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு செட் பண்ண விட்டுருவேன். அப்போ தான் என்னோடய மேக்கப் நல்லா செட் ஆகி அந்த இடத்தெல்லாம் ஆயில் ரொம்ப நேரத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். ஸோ இது செட் ஆகிட்டு இருக்கும்போதே என்னோடய ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த சேம் Nykaa Rock the Line கோல் எடுத்து என்னோட லோவர் வாட்டர் லைன் அண்ட் லோவர் லேஷ் லைனில் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி
காஜல் அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த மிஸ் கிளேர் மேட் ஐஷேடோ ஒரு பிளாக் ஷேடில் ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்துட்டு கரெக்டாக அந்த காஜல் அப்ளை பண்ணோல அதுக்கு மேலேயே இந்த மாதிரி திக்காக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த சேம் வார்ம் ப்ரௌன் ஷேடை ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்துக்கிறேன். ஸோ பென்சில் ப்ரஷில் எடுத்துகிட்டு அந்த மேட் பிளாக் ஐஷேடோவுக்கு கீழே நல்லா ஸ்மட்ச் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த பிளாக் வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் பிளெண்டடாக ஸ்மூத்தாக ஸ்மட்ச்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்மட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விடுறேன். இதுவே வந்து உங்களுக்கு அந்த விங்டு ஷேப் கொடுக்கும் ஐஸுக்கு. அந்த ஐ மேக்கப் முடித்த உடனே ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணி முடித்த உடனே ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ்ஷால் என்னுடைய ரிமைனிங் ஃபேஸையும் அந்த சேம் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த க்ரீம் கான்டோரை செட் பண்ணுறதுக்கு நைக்கா ஸ்கின் ஜீனியஸ் காம்பேக்ட் பவுடர், இந்த ஷேட் வந்து டோஸ்டி டேன் அப்படின்னு ஒரு ஃப்ளஃபி கான்டோரிங் ப்ரஷ்ஷால் எங்கெங்கெல்லாம் அந்த க்ரீம் கான்டோர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் அந்த சேம் பவுடரையும் அப்ளை பண்ணி அந்த பிளேசஸ் எல்லாம் செட் பண்ணுறேன். அகெயின் நோஸ் கான்டோருக்கு ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நோஸுக்கு கான்டோரில் செட் பண்ணுறேன். ப்ளஷருக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளஷர். இது வந்து COLORBAR Cheek Illusion Blush. ஷேட் வந்து Bronzing Glaze. இது ஒரு சூப்பர்பான ஷேட். உங்களுக்கு டஸ்கி ஆர் டீப் கம்ப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ அதை எடுத்து கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணியாச்சு. ஹைலைட்டருக்கு இந்த வெட் அண்ட் வைல்டு மெகாக்ளோ ஹைலைட்டர் ஷேட் வந்து Precious Petals. ஸோ இது வந்து ஒரு நல்ல கோல்டன் ஹைலைட்டர். ஸோ அதை எடுத்து கண்ணத்துக்கு டாப் ஏரியா இருக்கும்ல அங்கே மட்டும் இந்த மாதிரி க்ளோ காண்டி அப்ளை பண்ணுறேன். நோஸ்க்கு சென்டரில் நோஸோடைய அந்த நுனியில், அப்புறம் லைட்டாக லிப்ஸுக்கு மேலே சின்னில், அப்புறம் ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் தி ஐஸ் அங்கே வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறேன். அப்போ தான் ஐஸ் கொஞ்சம் ப்ரைட்டராக தெரியும். அப்புறம் புருவத்துக்கு கீழேயும் இந்த மாதிரி லைட்டாக ஹைலைட் பண்ணுறேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பரத் டாரிஸ் லூஸ் பவுடரை எடுத்து கான்டோரிங் அப்ளை பண்ணோம்ல அதுக்கு கீழே இந்த மாதிரி திக் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து கான்டோரை நல்லா இன்னும் டிஃபைன்டாக காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் Kiko Milano அப்படின்னு ஒரு பிராண்டில் இருந்து ஸ்மார்ட் ஃபியூஷன் லிப் லைனர். இந்த ஷேட் பேர் வந்து சாக்லேட். இது என்னுடைய ஃபேவரட் லிப் லைனர். ஸோ அதை எடுத்து லிப்ஸ் லைன் பண்ணுறேன். என்னோடய லிப்ஸோடைய நேச்சுரல் லைனை விட கொஞ்சம் மேலேயே நான் அப்ளை பண்ணுவேன். அப்போ தான் லிப்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரியுன்றதுக்காக. லிப்ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு இந்த COLORBAR வெல்வெட் மேட் லிப்ஸ்டிக். இது ஒரு பிங்க் ஷேட். இதோடைய நேம் வந்து Sultry அப்படின்னு. ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு லிப்ஸில் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இது ரொம்ப எனக்கு பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால் இந்த Lakmé Absolute மெல்ட் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து Natural Nude அப்படின்னு. இது ஒரு பிங்க் நியூட் தான். ஸோ அதை எடுத்து அந்த COLORBAR லிப்ஸ்டிக்கு மேலே அப்ளை பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் அந்த கலரை டோன் டவுன் பண்ணிச்சு. பிகாஸ் ஐ மேக்கப்பும் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப போல்ட் லிப் போக வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எடுத்து இந்த எக்ஸஸ் பவுடரெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் லிப்ஸுக்கு வந்து இந்த வெட் அண்ட் வைல்ட் கிளியர் லிப் க்ளாஸ். அதை எடுத்து லிப்ஸோட சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் தின் லிப்ஸ். ஸோ சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணால் லிப்ஸ் கொஞ்சம் ஜூஸியாக தெரியும். ஸோ மஸ்காராக்கு இந்த மேபிளின் லேஷ் சென்சேஷனல் மஸ்காரா எடுத்து என்னுடைய கண்ணுடைய அந்த இமையில் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஆஃப் கேமரா இந்த மாதிரி ஃபால்சீஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணான்னா அதை கம்ப்ளீட்லி தவிர்த்துடலாம்.
அண்ட் என்னோட அவுட்ஃபிட்க்கு போகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோன் பொட்டு ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மேக்கப்பை நல்லா செட் பண்ணுறதுக்கு இந்த நிக்ஸ் மேட் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோடய மேக்கப்பை நல்லா ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த இயர்ரிங்ஸ் வந்து துலுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஜுவல்லரி ஷாப்லேருந்து நான் வாங்கினேன். ஒரு பியூட்டிஃபுல்லான இயர்ரிங் இது, ஆக்சிடைஸ்ட் இயர்ரிங். ஸோ ஆக்சிடைஸ்ட் இயர்ரிங் ஏன் போட்டேன்னா என்னுடைய சாரியில் நிறைய சில்வர் தான் இருக்குது, கோல்டே சுத்தமாக இல்லை. ஸோ இந்த இயர்ரிங் அதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு, அதனால தான். ஸோ இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் தீபாவளி மேக்கப் டியூட்டோரியல். தமிழில் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு பெரிய ஒரு தம்ஸ் அப், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய தீபாவளி மேக்கப் லுக். உங்களை எல்லாரையும் நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.